வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சென்ட்ரலிலிருந்து ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க? வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் சீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் காட்பாடி செல்கிறார். அங்கிருந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நாளை மறுநாள் அங்கிருந்து கிளம்புகிறார். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். இதையொட்டி சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்று ரயில் மூலம் காட்பாடி செல்லும் முதலமைச்சருக்கு அங்கு மூத்த அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேலூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று மாலை அணைக்கட்டில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞரின் உருவச்சிலை திறந்து வைப்பதுடன் அறிவாலயத்தையும் அணைக்கட்டில் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து இன்று இரவு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு செல்கிறார். நாளை காலை திருப்பத்தூரில் நடக்கும் அரசு விழாக்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு மற்றும் கள ஆய்வில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். முதலமைச்சர் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு செல்வதையொட்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து காட்பாடி வரை வழக்கமாகவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். முதல்வர் தற்போது அங்கு செல்வதையொட்டி இந்த சென்ட்ரல் காட்பாடி ரயில் நிலையங்களுக்கு இடையில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலுமே கூடுதலாக ரயில்வே போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு கள ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல இருக்கிறார். சென்னை சென்ட்ரலிலிருந்து ரயில் மூலம் செல்கிறார். போதிய பாதுகாப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. செந்தில், இப்போ வேலூர், திருப்பத்தூர்ல என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? ரயில்ல போதுமான வசதிகளும் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறா? முதலமைச்சர் கூட யார் யாரெல்லாம் ரயில்ல பயணம் பண்ண இருக்காங்க? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் சீரடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் விவிஐபிக்கள் செல்லக்கூடிய பிரத்யேகமான பெட்டியான சலூன் கோச் மூலம் தற்போது காட்பாடிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதையொட்டி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் அதே போல ரயில்வே போலீசாரும் தற்போது இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல இந்த சென்ட்ரலில் இருந்து காட்பாடி வரை செல்லும் அனைத்து ரயில் நிலையங்களிலுமே இடையில் உள்ள அனைத்து ரயில்களிலுமே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மதியம், அதாவது காட்பாடி இறங்கியதும் இன்று மதியம் வேலூரில் அரசு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அணைக்கட்டில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து நாளை திருப்பத்தூரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கள ஆய்வுகளில் பங்கேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மற்றும் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.